பாருங்க மக்கள். வணக்கம் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இன்றைக்கு 18ஆம் தேதி சனிக்கிழமை. நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி இன்றைக்கு ஆஃபீஸில் வந்து இருக்கிறோம் வந்து அங்குராப்பணம் செய்து வைக்கிறோம். அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணின தனஸ், டெக்னிக்கல் ஃபுல்லாக பார்த்த எங்களோட ஜெராட், ஹாப்பி பார்க்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அசோக், இந்த ரீச் ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் தீபிகா, எங்களுடைய ஸ்டாஃப், எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து தீபாவளிக்கு இதை திறந்து உங்களை பாதிப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணினாங்க. அந்த அடிப்படையில் உள்ள 100% முடியல, 95% மேலே முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு ரன் பண்ணக்கூடிய மாதிரி என்ன சீமந்த வேலை தான் கிடக்குது. ஸோ அது முடிஞ்சுன்னு சொன்னால் சரி. எனவே நீங்கள் இன்றையிலிருந்து நம்பியாக வாங்க, முன்னுக்கு வாங்க, நடுச்செந்தருக்கு வாங்க. என்ன விளக்கு குளத்திலையா குளத்தியாச்சா? அட என்னங்கடா அப்போ அதெல்லாம் குளத்திட்டு தான் வரணும். தீபிகா இங்க தீபிகா அதை சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? நீங்கள் கொடுத்துங்க. என்ன அந்த தோணும். ஆ மங்களகரமாக எந்த ஒரு தாங்கு தடங்களும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமா வார மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அனுபவிக்கணும். அண்ணா கொடுத்துங்க அண்ணா. ஆ, எவ்வளவு சிக்கனம் அவங்களோட கம்பெனி என்று பாருங்க. ஒரு நெருப்பு குச்சியில இருந்து அடுத்த நெருப்பு குச்சியில வேஸ்ட் பண்ணாமல் இப்படி இருந்தீங்கன்னா ரீச் ஆண்டக்கு எங்கேயோ போயிருக்கோம். என்ன அடுத்தால எம்மானுங்க அது யாராயிட்டா? ஓகே, நான் நிக்கிறேன் வழியா அப்படி செய்கிறீங்களோ? ரைட், ஓகே, சரி. வாங்க அப்படி வாங்க, 3 பேரும் வாங்க, அப்படி நடு சென்டருக்கு வாங்க. தம்பி வாங்க, எங்க கத்திரிக்கோலை கொடுங்க, வாங்க. ரைட், இப்படிங்க சேர்ந்து வெட்டுங்க. இவ்வளவு நாள் சண்டை பிடிச்சு அடிபட்டு எந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றா ரெண்டு சிரிச்சு ரைட் அப்படியே வாங்க உள்ளுங்க வாங்க. ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு விரைக்கிலேயே உங்களுக்கு இதுக்கான விதிமுறைகள் எல்லாம் வந்து இங்க போட்டிருக்கிறோம். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சின்ன பிள்ளைகளே இல்லை, அது உண்மையில மன்னிக்கவனம். 1 மீட்டர் 1.3 மீட்டருக்கு மேலே இருக்கணும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தா நேரலாம். அதே மாதிரி கற்பனை தாய்மார் ஏற இயலாது, இதய நோய் உள்ள ஆட்கள் ஏற இயலாது, குருதி அழுத்தம் அதாவது பிரஷர் உள்ள ஆட்கள் ஏற இயலாது, அந்த மாதிரி கால்கை வலிப்பு உள்ளவர்கள் ஏற இயலாது, இந்த மது அருந்தியவர்கள் ஏற இயலாது. அப்படி கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் என்றும் ஒரு கால் கேட்டுக்கொள்றேன். துணியால் துடைச்சி விடுங்க. அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் பதிக்கணும். ஆனால் இன்றைக்கு பதிச்சு உங்களை ப்ராமிஸ் பண்ணிட்டோம் எல்லாம். அதனால இன்றைக்கு டைல்ஸ் ஒன்றும் இல்லாமல் வேலையை தொடங்கியாச்சு. தான் ஆப்ரேஷன் ரூம் அதை காட்டி முடிஞ்சா நான் கிளாஸ் ஒன்றும் போட்டு முடிக்கல. பட் இருந்தாலும் ரைட். ஆறு தேங்காயை கொண்டு என்ன செய்ய போறீங்க? தேங்காய் சிதறடிக்கணும். அட ஐயோ, இங்க ஒரு பிள்ளைகள் ஒரு துணி எடுத்து இதை உள்ளுக்கு இருக்கா இது பண்ணி விடுங்க, இருக்கா உள்ளுக்கு ப்ளீஸ். சைனாக்காரன் பார்த்தாண்டா தன் மிஷின்ல தன் நம்பிக்கை இல்லாம தேங்காய் உடைச்சு ஓகே அடிங்க. எங்க அடிக்க போறீங்க? ஒரு 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 துண்டை பொறுக்கி என்ன எடுத்தாங்க. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சு என்ன மியூசிக் எல்லாம் போடுறாங்களா? பெரிய விளையாட்டுத்தானே. என்ன சூரியன் இங்க நிக்குது, நீங்க அங்க காட்டுறீர்கள். ரைட், ஓகே. அரோகரா அரோகரா. இவர் எங்க அடிச்சு சாப்பிடறதுல இருக்க இந்த துணிலாம் விட போதா? ஆ அது துவச்சி விடுங்க முதல்ல. அடு அந்த புல்லு இந்த காய் வேற விடுங்க, வேற விடுங்க, பண்ணாங்கல்ல. பாருங்க எங்கட மூட நம்பிக்கையில பாருங்க. ம். இந்த பெரிய இன்ஜினை போட்டு இந்த பெரிய ரொட்டேஷனை போட்டு அவங்க கட்டி விட கோயில் நூலை கட்டி ஓகே அவங்க சந்தோஷத்துக்கு. ரைட், வாங்க கணேஷ் வேறுங்க முன்னுக்கு. ஆ
ஆ ரைட். உங்களோட பயணம் இனிதே சந்தோஷமா அமைய வீட்டா குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். ரைட் அண்ணா, ஆபரேட்டர் அண்ணா, இங்க கலையிலங்க பிள்ளைகள். ரைட். இந்த ஆபரேட்டர் காட்டுவோம். ஆ, இவருக்கு சைனீஸ்காரனுக்கு தான் சண்டை நடந்தது. இவர் இப்படி சைனீஸ் படிச்சிட்டார். சாங் சாங். ஓகே ரைட். ஆப்ரேட் பண்றாங்க, இங்க வாங்க. ஆப்ரேட் பண்றாங்க. ஆ ஓகே. இது என்ன அப்படியே சுத்தி கொண்டே இருக்கு, சுத்தி கொண்டு இருக்கே நீங்க வரணும். நிப்பாட்ட தேவையில்லை, நிப்பாட்ட தேவையில்லை, நிப்பாட்ட தேவையில்லை, அப்படியே ஏற வழியா. அடுத்த அடுத்த 3 பேர் வாங்க, ரெடியா? யாரு வேலை இதுல நிக்கிறாக்கள் வந்து பாருங்க, இதுல வரையக்கிலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணணும். சரிதானே? ரெண்டா தான் உங்களுக்கு அங்க புகாக்கள் ஏறுறது கணக்கா இருக்குமா? ரைட். வருங்க தம்பி, வருங்க. ஏறுங்க ஏறுங்க, டாப்பா குயிக்கா. புலிக்குட்டி என்ற அப்புறம் இந்த பேரை புலிக்குட்டி என்று வச்சுக்கொண்டு. ரைட், ஏறுங்க, ஒரு ஆள் ஏறுங்க. அடுத்த இது வர்றதுக்கு இடையில 3 பேர் ரெடியா நிக்கணும். வந்ததுக்கு பிறகு 2 சண்டை பிடிக்கிறீங்கள. ஓகே, ரெடியா இல்லைங்க 3 பேர். அண்ணன் எங்கடா தெரியுதா? ரீச்சாக்கு வாங்க. ஓகே ஓகே, இப்ப வருங்க, அப்புறம் நிப்பாடி போட்டு கிளீன் பண்ணலாம். வருங்க. 2. ஆ சதீஷனை இப்படி சேர்த்து விடுங்க. சதீஷனை யோசிச்சு கொண்டு தெரியுதாங்க. அடே தம்பியாக்கள் கைய கைய காட்டுக்கடாப்பா. நான் இதுல லைஃப் விட்டு கொண்டு இருக்கிறேன். இதுல சொன்னாங்களே 19, சாரி 18 கூடை இருக்குது. ஒரு கூடையில 4 பேர் பயணிக்கலாம். ஆ, வாங்க வாங்க வாங்க. 4 பேர் பயணிக்கலாம். இதுல 1 மீட்டர் 1.3, 1.3 மீட்டருக்கு மேற்பட்ட பிள்ளைகள்லாம், மேற்பட்ட பெரியாக சின்னார்கள் எல்லாமே பயணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 800 ரூபா. நீங்க அப்புறம் கேப்பீங்க, இதுல பயணிக்கிறதுக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறான், இவ்வளவு சார்ஜ் பண்றான், அப்படி இப்படி 800 ரூபா தான். இதே நீங்க சிங்கப்பூர்ல வேற நாடுகள்ல வெளிநாடுகள்ல போய் ஏறினீங்கன்னு சொல்லிங்கன்னா $20 $15 கொடுக்கணும். அது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்கட ஊர்ல அப்படி சார்ஜ் பண்ணிடலாது. அதுக்காக இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறோம், கூட காசு வேண்டணும் மண்டு இல்ல. எல்லாரும் இதுல ஏறி அனுபவிக்கணும். எல்லாரும் போய் இந்த மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சாண்ட மாதிரி உச்சத்துல நின்று கொண்டு ரீச்சாவை பார்க்கலாம். ரீச்சாவை சுத்தி பார்த்தாலே ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ரீச்சாட வளாகம் ஃபுல்லாவே இதை தெரியும்.
திரும்ப இதுக்குள்ள வந்து இதுல போறதுக்கு எவ்வளவு 5000மோ 10,000மோ அப்படி எப்படியோன்னு சொல்லி வராதீங்க. 800 ரூபா தான். 800 ரூபான்னு சொன்னா 8 2 சைவரா. அதை மனசுல வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா சரி. இண்டையில இருந்து இதுல வந்து நீங்களும் பயணிச்சு இதனுடைய அனுபவ பகிர்வை பாய்ந்து கொள்ளலாம். மேல போய்க்குள்ள போனை கொண்டு போனீங்கன்னா அப்படியே நின்று சுத்தி வர போனையும் எடுத்து ஒரு வீடியோ வந்து எடுத்து ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா பாக்குற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். 4 மாறலாம், 3 மாறலாம், 2 மாறலாம். இன்றைக்கு சொன்னால் அங்க வரைக்கும் இதுல 3 பேர் ரெடியா நிக்க சொல்லி சொன்னான். சின்ன பிள்ளைகள் சரியான குழப்படி. அவரோட போகணும் இவங்களோட போகணும். அதுல ஏறி நிக்க கூடாதாமா, கீழே இறங்கி நிக்கணுமா? ஓகே, திரும்பி வரணுமா இல்ல கீழே? ஆ, இந்த அகலை ஏத்தி வர்ற நீங்க சொல்லணும், அதுல ஏறி எல்லாம் நிக்க கூடாதுன்னு சொல்லி விடணுமா? தம்பியாகள் ஏத்தி வர்ற நீங்க அதை கவனமா பார்க்கணுமா? எங்களை தெரியுதா? உங்களை தெரியுது, எங்களை தெரியுதா? கோபி கோபி, ரத்த அழுத்தம் இருக்கா? ஆ, தாராளமா காணும் வர்றதுக்கு. வந்துட்டாரு, வந்துட்டாரு. ஒரு கம்பியோ அண்ணன் தெரியா கோட்டை முனீஸ்வர தெரியுதான்னு சொல்லி போட்டிருக்கிறார். கஜினோ பீச்சு தெரியுதான்னு சொல்லுங்க அவருக்கு. அஹ், எப்படி குண்டக்கா மண்டக்கா குத்தக்கா மதக்கா கதைச்சு கதைச்சு தானே இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். அஹ், சொன்னா கேட்குறீங்களா நீங்க? அஹ், ஒரு 130 பேர் பார்த்து கொண்டிருக்கணும் சரியோ. ஒரு ஏராளமான ஆட்கள் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதுக்குள்ள ஒன்று ரெண்டு வந்து இப்படி செருகும். ஓ, அது ஒன்றும் இல்லை. பிராண்டி அதையும் சாய்ச்சி கொண்டு தான் போகணும். போய் பூட்டையும் பாதுகாப்பா அங்கே வச்ச நாளைகளையும் போட்டு வைக்கலாம். ஓகே. தூச்சு தூக்கு 2 பேரும் அண்ணன் அந்த அக்கௌண்டன்ட் வந்துட்டா டிக்கெட் சீரெல்லாம் கொடுத்து பேமெண்ட் எல்லாம் கொடுங்க. ரைட், ஏறி இறங்குனீங்க டப்ப டப்பன உங்களோட தொழிலுக்கு போங்க. ஏறி இறங்கினாக்கள் இதுல நிக்க கூடாதா? அங்கே மாதுளம்பழம் பிடுங்கிறதுக்கு ஆக்கள் வந்து நிக்கிறேன், கெதியில போங்க. இந்த சந்திரன் எங்கேயோ நின்றுட்டு ஓடி வந்துட்டீங்களே பாருங்களேன். அஹ், ஆ, நிக்கலாம் இருக்க சொல்லல, அதுல ஏறி நிக்க வேண்டாம் நிக்க வேண்டாம் சொல்லல, அதுல ஏறி நிக்க வேண்டாம் சொன்னேன். ஆ, நிக்க வேண்டாம். நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூல்ஸை போட்டீங்கன்னா திறம் குழம்பியில போயிடும். என்னப்போ என்னது இதுண்டியா? ஓகே. 800 ரூபாண்டே இருக்கும், காட்டுங்க என்ன. ரைட்டா. அதாவது இவங்கள் வெளிநாட்டு மாதிரி இங்கேயும் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கதைப்பு நம்ம எல்லாம் ஒன்று ரெண்டே அப்படி இருக்கு. நீங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க. இருக்கும் வேறத்தான் வேணுமா? ரைட். யா, யா. ஒரு நாளும் பரவாயில்ல.
இந்த நீங்க ஒரு ஆள் பார்த்துக்கொள்ளுங்க, வந்து இறங்கினாக்கள் உடனே உடனே எக்ஸிட் பண்ணுங்க. ஏறிட்டு வந்தாக்கள் உடனே எக்ஸிட் பண்ணுங்க. அவை இந்த இதை போய் டேக் ஓவர் பண்ண சொல்லி. வந்துட்டீங்களா? கீழே இறங்கி நிக்கணும் அப்போ. இந்த வர முதல்ல குதிக்க போற அவளோட வாங்க, உங்களோட அனுபவ பயிர்களை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ரைட், ஓகே, வாங்கக்கா வாங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி உங்களோட பயணம்? வித்தியாசமான தங்கச்சி சொல்லுங்க அம்மா, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்துச்சா தங்கச்சி? நல்லா இருந்துச்சா? ரைட். யார் அடுத்ததா? ரெண்டு பேர் ரெடி? ஒருக்கா பார்த்து பார்த்து முடிச்ச ஆக்களை அனுப்புங்க. அனுப்பி மெத்ததில் ஆப்ரேட் பண்ண சொல்லுங்க, ஆக்கள் வந்துட்டுனா. சரி, இதை ஒரே இதை நான் திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டீங்க, பார்க்குற ஆக்களுக்கும் போரிங்கா இருக்கும். எனவே சொந்தங்களுக்கு நன்றி, நீங்க எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு 100 லட்சத்துக்கு மேல 100க்கு மேல் 178 பேர் லைன்ல இருக்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க. தயவு செய்து புறநிக்க கூடாது. கமெண்ட் சொன்னாலும் நான் போய் பார்க்கிறேன் இல்லை. எனக்கு அது டைம் இல்லை, அது என்னோட ஹேபிட்டும் இல்லை. எனிவே, நீங்கள் என்ன விசேஷம்னு சொல்லிச்சுன்னா, ரீச் ஆகல இதே மாதிரியான ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. ஒன்றொண்டா தான் கொண்டு போகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது வாட்டர் பார்க், பெரிய இந்தியாவில் இருக்கிற மாதிரியான அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு அருவியோட சேர்ந்த ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல முடிக்கலாம். வார சமருக்கு வர நீங்கள் எல்லாமே வந்து ஒரு குளியல் ஒன்றை போட்டு போற மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஆபீஸ்ல வந்து இந்த வெடிக்க ரவுண்டை வந்து ஓபன் பண்ணி எங்களோட ஸ்டாஃபுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று விட்டுருக்கிறோம். எல்லாரும் மாதிரி போய் மேலே பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ எங்களுடைய என்னன்னு சொல்றது, ரீச்சானுடைய விருந்தினர்கள் வர தொடங்கிட்டோம். அதனால இதோட இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு எல்லாரும் வேலைக்கு போகணும், அவை இந்த வேலையை பார்க்கணும். சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. விமர்சிக்கிற ஆக்களுக்கு மிக்க நன்றி. என்று சொன்னா உங்களோட விமர்சனம் இல்லாட்டி இந்த ரீச்சா அண்டை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. விமர்சனங்கள் எப்பவுமே வரவேற்கத்தக்கது. விமர்சனங்கள் எனக்கு எப்பவுமே வந்து சுவாரஸ்யமும் என்னை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு உண்டு சக்தி அமையும். அதனால தொடர்ந்து விமர்சிக்கிற நீங்க விமர்சிங்க. அது வியாபாரத்தை பெருக்குவதற்கு உதவியா இருக்குது நிறைய விஷயங்கள். நன்றி எல்லாருக்கும். தொடர்ந்து ரீச்சாவோட பயணிக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு, அதாவது 18, 19, 20 3 நாளும் வந்து விசேஷமான உணவுகள் விசேஷமான நிகழ்ச்சிகளோடு உங்களை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு 3 நாளும் இரவு 9 மணி மட்டும் ரீச்சா திறந்திருக்கும். இரவுக்கு லைட் வெளிச்சங்கள் எல்லாம் விசேஷமாக செஞ்சிருக்கிறோம். அதே போல டிஜே இசை கச்சேரிகள் அதில் இரண்டு சொல்லி நிகழ்ச்சிகள் இருக்கு, டான்ஸ்கள் இருக்குது. வந்து பார்த்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.